ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான பனானா கேக் பண்ணலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு 3 முட்டை சேர்த்துக்கோங்க. ஒரு பவுலில் கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா சின்ன வாழைப்பழம்னா ஒரு 3 வாழைப்பழம் சேர்த்துக்கோங்க. பெரிய வாழைப்பழம்னா ஒரு 2 பெரிய வாழைப்பழம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த முட்டை நம்ம பீட் பண்ணி வச்சது கூட இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு ஒயிட் சுகர் தான் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ப்ரௌன் சுகர் வேணும்னா கூட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 கப்புக்கு வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் கோதுமை, ராகி இது மாதிரி எது வேணால் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் பார்த்தீங்கன்னா கோகோ பவுடர், அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா, பேக்கிங் உப்பு இதை போட்டுட்டு கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப்புக்கு எண்ணெய், 1/2 கப்புக்கு பால் இதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இதுக்கு வந்து பீட்ரு வேணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி விஸ்க் இருந்தாலே போதும். நல்லா நம்மளே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை பீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் ஏதாவதுன்னா அதையும் இதோட குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இந்த மாதிரி சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ் போட்டு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பேட்டர் ரெடி பண்ணதுக்கப்புறமா ஒரு 35 மினிட்ஸ் வந்து ஓவனில் வச்சு பேக் பண்ணி எடுங்க. ரெடி ஆகிடும். ரெடி ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கூலாக ஆக விட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். செம்ம டேஸ்டியாக இருந்தது. இது வந்து கிட்ஸில் இருந்து பெரியவங்க வர சாப்பிட்லாம். இனிப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப நார்மலாக தான் இருக்கும். ரொம்ப இதெல்லாம் இனிப்பாக இருக்காது, மீடியமாக இருக்கும். எல்லாருமே சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.